இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறத நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்கு. இந்த கதையில் நடக்கிற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே ப்ளஸ் வசனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை என்னடா அது அப்படின்னு தரவழி கொடுக்குற மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேகனா கொலையாயிட்டாங்க. மேகனா கொலையாகும் பொழுது இவங்க செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி மடியில் வச்சு கத்தியை உருவுனாங்களாம். யாராச்சும் கத்தியை உருவாங்களாம். இப்போ நீங்கள் ஒரு கத்தி குத்துப்பட்டிருக்கு அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் டாக்டர் வர வரைக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் கட்டு போடுற வரைக்கும் கத்தியை உருவினீங்கன்னா ரத்தம் இன்னும் அதிகமாக வெளில வந்துடும்னு சொல்லுவாங்க. இது தெரியாதது ஒன்றும் இல்லை. ஏன்னா தமிழ் இதே மாதிரி தான் ஒரு கத்தியை உருவி இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில் மாட்டினார், அர்ஜுன் விவகாரத்தில் மாட்டினார். தெரிஞ்சும் கணவனை போல் மனைவி அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கத்தியை உருவிட்டாங்க. உருவினதை வச்சும் ஆட்கள் பார்த்தாங்கிறத வச்சும் இப்போ கேஸை இவங்க மேலே போட்டதாக சொல்லி இதுக்கப்புறம் வெளியே வர முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு தமிழ் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் போய் என் பொண்டாட்டியை பார்த்தே தருவேன், நான் போய் சரஸ்வதியை பார்க்குறேன்னு இறங்குறாரு. வேணானா நான் பார்த்துக்கிறேன்னு எவ்வளவோ கார்த்தி சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க நான் போயே தீரணுங்கிறாரு. டாக்டர் வராங்க, டாக்டரும் சொல்கிறாங்க வேணாம் அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைன்ட்டு. நான் இங்கே இருந்தால் செத்துருவேன், நான் போய் என் பொண்டாட்டியை பார்க்கணும், சரஸ்வதியை பார்க்கணும், என் மயிலை பார்க்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. சரி நமச்சியும் போயிட்டு வரட்டும், அவன் போயிட்டு வந்தால் தான் நல்லது அப்படின்னு அவர் ரெஸ்ட் எடுத்து இவங்களை அனுப்பிவிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் கார்த்தியும் இவரும் சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. டாக்டர் பார்த்துங்க பத்திரமா இருக்குன்னு சொன்னது கிளம்பி போகிறாரு. போய் கோர்ட்டில் போயிட்டு என்னாச்சு பெயில் கிடச்சிச்சா அப்படிங்கிறாரு வக்கீல்கிட்ட. ஹியரிங் முடிஞ்சிருச்சுன்ட்டு. ஹியரிங்க்கு அப்போ குடும்பத்துலேருந்து யாருமே போகல, எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. அப்போ யாரும் அங்கே தனியாக தவிக்க விட்டாங்க சரஸ்வதி. என்ன மாதிரி லூஸ் குடும்பம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. இதில் விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆதாரம்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேக்னா தான் சரஸ்வதிக்கு கால் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபோன் கால் வந்துச்சு, இவங்க அங்கே போனாங்க அப்படிங்கிற ஆதாரம் இருக்குது. அப்போ அந்த ஆதாரத்தை கொடுக்கலாம். இவங்க தான் எனக்கு கால் பண்ணாங்க, இத்தனை மணிக்கு நான் இங்கேருந்து வரும்போது கால் பண்ணாங்க, ஆட்டோவில் வந்தேன், இந்த ஆட்டோக்காரர் கூட வந்தேன், இந்த ஆட்டோ எப்படி ஆட்டோ புக் பண்ணிங்களோ இது பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோக்காரருக்கு தெரியும். அவங்க கால் பண்ணி பிரச்சனைன்னு சொன்னாங்க, நான் கிளம்பி வந்தாங்கிறத சொன்னேன்னு சொன்னாலே கேஸ் முடிஞ்சு. ஆனால் பார்க்குறவன் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா மூளையை கழட்டி வச்சுட்டு தான் பார்க்குறோன்னு முடிவு பண்ணி அதே சமயத்தில் உள்ளே இருக்க கேரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா மேகனா நினச்சிருந்தா போலீஸை கூப்பிட்டுருக்கலாம், சரஸ்வதி நினச்சிருந்தா போலீஸை கூப்பிட்டுருக்கலாம். இதில் எதையுமே காமிக்காமல் கடைசியில் நேராக போனாங்களாமா, மடியில் படுக்க வச்சுட்டு என் மடியில் தான் உயிர் போச்சு அப்படிங்குவாங்க மட்டும் காமிச்சிட்டாங்க. இப்போ கரெக்டாக வெளில வராங்க. இப்போ 15 நாள் ரிமாண்ட் பண்ணி சரஸ்வதி வெளில வராங்க. அவங்கள்ட்ட போயிட்டு தமிழ் மயில் என்னாச்சு மயில்னா உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சது யாருன்னு தெரியும் இல்லை, அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், கொண்டுட்டு நீங்களும் ஜெயிலுக்கு போயிடுவீங்களா, அவனை நம்ம யாருன்னு அவனுக்கு அவன் தான் பண்ணாங்கிறத நம்ம நிரூபிக்கணுங்க அப்படிங்கிறாங்க. இது உடனே போய் போலீஸை பேசணும்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா குற்றவாளி இவங்க தானே எங்களுக்கு தெரியும், நாங்கள் முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம், ஆதாரம் இருக்குது, கத்தியை இவங்க தான் உருவிருக்காங்க. கத்தியை உருவிருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா, அங்கே கண்ணாடி விழுந்து கிடந்துச்சு, யார் இருந்தா என்ன எதுன்னு ஒரு கொலைக்கேஸை கூட ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரை காமிக்கல. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ரொம்ப நியாயவான் மாதிரி அப்படியே திமிரெல்லாம் வேறு பேசுகிறார். இது ஒரு பக்கம் இருக்குன்னா நேராக உடனே கிளம்பி மினிஸ்டரை பார்க்க போயிடுறாங்க தமிழும் கார்த்தியும். போய் அங்கே போய் அவங்க நடந்த கதையெல்லாம் சொல்லி மேகனாவை கொண்டு சரஸ்வதிட்டாங்க, பிள்ளை தாச்சி பிள்ளை எப்படி 2 பேர்த்த கொண்டு இருக்க முடியும், அவனை 2 பேரும் சண்டை போட போடலையா, என்ன நடந்திருக்கும் அப்படி இப்படின்ட்டு என்னென்னவோ எல்லாத்தையும் சொல்ல அவர் உடனே அந்த அம்பத்தூர் ஸ்டேஷனுக்கு கீழே வராரா, அந்த இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, வீடியோ ஆதாரத்துலேருந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் மினிஸ்டர்கிட்ட போனீங்கன்னா அப்போ நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் ஏன் மினிஸ்டர்கிட்ட போகிறீங்க, அதிகாரம் இருக்க இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சாமானியன் வந்தால் தான் நீங்கள் மதிக்க மாட்டீங்களே அப்படின்னா, நாங்கள் நியாயத்தின்படி தான் நிற்போம் அப்படின்னு பேசும்பொழுது இவங்க இப்போ தான் சொல்கிறாங்க இதெல்லாம் அர்ஜுன் தான் பண்ணார், அர்ஜுன் வேறு என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்லேயே அதான் நாங்கள் சொன்னோம். ஏன் சொன்னோம் அப்படின்னா ஆள் வச்சு எங்களை அடித்தாங்க, மேகனா தான் நினச்சோம், கேஸ் கொடுக்காம விட்டேன், அதான் நான் பண்ண தப்பு, அர்ஜுன் தான் அந்த இன்னொருத்தரை கார் விட்டு ஏற்றினாரு அப்படி பண்ணி எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை விஷயம் இருக்குங்கிறதே எதையுமே போலீஸ் கேட்கல, பேக்ரவுண்ட் என்னங்கிறதே கேட்கல. டக்குன்னு இவங்க தான் கொலைகாரன்னு முடிவு பண்ண மாதிரி போலீஸை வேறு மக்கா காமிக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களே இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கும் போதே 4 பேர் அடித்து அடியாட்கள் வந்துடுறாங்க. ஒரு வேறு அடித்து அடியாட்கள் இவங்க தானே அடித்தாங்க, அர்ஜுன் தானே அவங்களை அனுப்பினோம் அப்படின்னா, இல்லை இவங்க என் ஃப்ரெண்டை கார் விட்டு அடித்து தூக்கிட்டாங்க, அதனால தான் நாங்கள் பழிவாங்க வந்தோம், ஹோட்டலில் நடந்த ஒரு பிரச்சனை வச்சு, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க. உடனே போலீஸ்காரருக்கு இப்போ தான் பிரில்லியன்ஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு இப்போ அவங்க சரணடைகிறாங்கன்னா அந்த அர்ஜுன் மேலே தப்பு இருக்குன்னு தோணுது, நான் உங்கள் பக்கம் இருந்து நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு ஒரே நிமிஷத்தில் மாறிட்டார். யாருங்க நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி, என்னங்க இது, ஐயோ அண்ணன் மச்சான் இங்கே வாங்கி எல்லாம் ஒரே பைத்தியமாக இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஒரு சந்தான டைலாக் ஒன்று இருக்கும். அந்த டைலாக் மாதிரி தான் எனக்கு இருக்குது இந்த சீரியலில் பல நேரங்களில் பார்க்கும்பொழுது. ஏன் இந்த அளவுக்கு வசனங்கள்லையும் இதில் அர்ஜுன் தமிழ் பார்த்திங்கன்னா கெஞ்சிற மாதிரியே காமிப்பாங்க, சார் விட்டுருங்க சார், என் மயில் பாவம் சார், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் சார் அப்படின்ட்டு, ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு இவர் போலீஸ்காரங்களும் இவங்கள்ட்ட கேட்குறாரு. அப்புறம் அவரே என்ன சொல்கிறாருன்னா, என் யூனிஃபார்மை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்களாங்கிறாரு. வசனத்துலேருந்து ஆரம்பித்து நடக்கிற சிச்சுவேஷன்லேருந்து கொண்டு போகிற விதத்துலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கோவம் வர மாதிரி தான் கதை போகுது. இதில் இப்பையும்
அர்ஜுன் மாட்டினாரு அப்படின்னா அர்ஜுனை வெளில எடுக்கிறதுக்கு வக்கீல் இப்போவே வந்து காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க கோதை. அந்த அறிவாளியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தமிழும்